friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கூட வந்து பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி மல்டி கலர்ல நான் நியூ மாடல் கூட போட்டுருந்தேன். இந்த கூடையோட டுட்டோரியல் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பார்க்கல அப்படினா லிங்க் வந்து மேலே கொடுத்திருக்கேன். அதுல பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு வந்து நான் ரெடிமேட் ஹேண்டில் வச்சா நல்லா இருக்கும் அப்படினு நினைச்சேன். நிறைய லோக்கல் ஸ்டோர்ல தேடி பார்த்தேன். எனக்கு வந்து ரெடிமேட் ஹேண்டில் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அமேசான்ல கிடைச்சிச்சு. அமேசான்ல இருந்து தான் நான் இந்த ஹேண்டில் வாங்கினேன். இதோட ரேட் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து இதோட ரேட் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிக்கலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம அமேசிங் DIY வேர்ல்ட் சேனல்ல நிறைய ஹேண்டில் போடுற டுட்டோரியல் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட லிங்க்கும் மேலே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்க நிறைய விதமான ஹேண்டில்ஸ் கத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடிமேட் ஹேண்டிலும் நீங்க வந்து கூடைக்கு வைக்கலாம். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நிறைய பேர் வந்து ஒயர்லயே ஹேண்டில் போடும்போது ஹேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேக்குறாங்க. ஒயர்லயே போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப நாளைக்கு இது உழைக்கும். ஒயர்ல போடும்போது நாட்ஸ் அருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து அந்த மாதிரி ஆகாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனியா ஒரு கவர்ல அதுக்கு தேவையான நட்ஸ், அதுக்கப்புறம் பின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் ஃபிட் பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் 4 நட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். பின்னாடி வைக்கிற பிளேட்டும் 4 கொடுத்துருக்காங்க. 4 நட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல நம்ம ஹேண்டில் வைக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல நம்ம வைக்கணுமோ அதை கரெக்டா டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். 3வது லைன்ல நீங்க வந்து இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி ஷேப்ல ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நட்டை வந்து இதுல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல்ல வந்து வச்சிடணும். இதை வந்து கூடை மேல வச்சுட்டு கூடையில இருக்க ஹோல் வழியா அந்த நட்டை வந்து உள்ள விடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதுக்கு மேல வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த நட்ல வந்து வாய் பிளந்த மாதிரி கேப்ஸ் இருக்கு. இதை வந்து 2 சைட்லயும் மடக்கி விட்டுறணும். ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி ஏதாவது டூல் வச்சு மடக்கி விடுங்க. கையில வந்து மடக்கி விட முடியாது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால வந்து கையில மடக்க முடியாது. மடக்கி விட்டுட்டு ஒரு சுத்தியல் வச்சு நல்லா தட்டிடுங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த மாதிரி மீதம் இருக்க கேப்லயும் போட்டுருங்க. மொத்தம் வந்து 4 நட்ஸ் இருக்கு. 4 கேப்ல போட்டுடலாம். நல்லா சுத்தியில் வச்சு தட்டிட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிட் ஆயிடும். ஹேண்டில் வந்து நல்லா சூப்பரா இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி 4 பிளேஸ்லயும் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா மடக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான், ஹேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ஹேண்டில் போட தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேண்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேண்டிலே போட தெரிஞ்சாலும் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.